என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையினுள் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையினுள் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையினுள் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையினுள் தூக்கி சுமப்பவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த முகாமுக்கு வந்தது நீங்க வரல, கர்த்தரே உங்களை கொண்டு வந்தார். வீட்டுல தொல்லை விட்டுச்சு, பிள்ளை எப்படியாவது கேம்புக்கு போய் வரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் உங்களை தொல்லைய பார்க்காம என் புள்ள வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிள்ளை வந்திருக்கு. பெத்தவங்க உங்களை தொல்லையா பார்க்கலாம், படைச்சவர் எப்பவுமே உங்களை பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். அதனால வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையின் போல் தூக்கி சுமப்பவர். எனக்கு இன்னைக்கு காலையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த FGBC ஊழியங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம். ஏன்னா 97 டிசம்பரில் தான் என்னுடைய ரட்சிப்பு. ஏறக்குறைய 30 வயது நிறைந்தவனா அந்த நாட்களில் நான் 98வது ஆண்டு 97 டிசம்பரில் சால்வேஷன், 98ல் எக்கோ வேண்டாம் எடுத்தேன். 98ல் அந்த அந்த ஆதி அன்பில் ஆண்டோடைய வார்த்தையை மெசேஜஸ்லாம் கேட்டுட்டு இருந்தப்போ ஒரு CD கிடச்சிச்சு எனக்கு. அப்போ அதில் காட்டத்துற தாமஸ் ஐயாவோட மெசேஜ், மகனே நீ யார் அப்படிங்கிற ஒரு செய்தி. உங்கள் பழைய ஆட்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? மகனே நீ யார் அப்படிங்கிற மாதிரி செய்தி. அதில் அந்த ஐசக் வந்து மகனே நீ யார், அந்த யாக்கோபை கேட்குற அந்த காரியம், அதை கேட்டுட்டு இருந்தேன் அந்த மெசேஜை. அது இந்த முட்டையை வச்சு, முட்டை ஓடெல்லாம் வச்சுன்ற மாதிரி உடைச்சி ஒரு ஓமையை சொல்லி அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் நான் மகனே நீ யார் அப்படின்னு கேட்டப்ப அப்போ தான் சால்வேஷன் பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு சில மாதங்கள் தான் ஆயிருந்துச்சு. எங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வல்லமை மேலே இறங்கிச்சு பாருங்க. எனக்கு அந்த ஆதி அன்பில் அந்த தொடுதலை மறக்கவே முடியாது. ஆமான்னு சொல்லுங்க. அதனால இன்னைக்கு காலையில் நான் தேங்க் பண்ணேன் ஆண்டவருக்கு. இந்த ஐயாவோட மெசேஜை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னை தொட்டிங்க. இன்னைக்கு அந்த ஸ்தாபனத்துக்கே வந்து அங்க இருக்கிற யூத்துக்கு வந்து ஊழியம் செய்யற வாய்ப்புன்னா, என்னை நீ அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீ அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர் என் இயேசு, தந்தையின் போல் தூக்கி சுமப்பவர். நான் அந்த நாட்களை நினைச்சு பார்த்திருப்பேனா? இல்லை. அவங்க ஸ்தாபனத்துக்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சியா? 28 வருஷத்துக்கு மேல, 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ஹாலில் அப்பதான் சால்வேஷனுக்குள்ள வந்த புதுசுல ஒரு செய்தி என்னை தொட்டு உலுக்குச்சு. அந்த மகனே நீ யார், அதான் ஞாபகம் இருக்கு. மகனே நீ யாருன்னு கேட்டப்போ அந்த ஒரு பிரசன்னம் மேல இறங்கினது. அதனால அந்த ஸ்தாபனத்துக்கே வந்து
இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஆலய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்படி எங்கள் மேலே இப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருப்பாருன்னு அப்போ எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. எஸ். ஆமென். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய பிளான் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை போட்டு தான் இந்த பூமியில் உங்களை இறக்க வச்சு டெலிவரி பண்ணார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. You are made in heaven. You are made in heaven. அதனால இந்த 3 நாளும் கொஞ்சம் சீரியஸா இருக்காம சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, பயமே இல்லாம. எஸ். அப்பா சம்பவம்னாலே மகிழ்ச்சி தானேயா? ஆமென். என்னையா போட்டிருக்கு? ரிஜாய்ஸ் தானேயா போட்டிருக்கு? ஏன் அப்படி சீரியஸா உட்கார்ந்து சிரிங்க, வெள்ளப்படி காட்டுங்க. சிரிங்கயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிரசன்னாலே அங்க மகிழ்ச்சி தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம ஆராதிக்கிறோம். இந்த 2 நாட்களும் நாங்கள் இருக்கிற நாட்களும் சரி, கடைசி நாட்களும் சரி, ஆண்டோடைய நாமம் பலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென். தலைப்பே நீ வேறு மனுஷனாவாய். நீங்க கோச்சுக்கிறாதீங்க, நீங்களும் வேறு மனுஷி ஆவாய். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க இருக்கிற மாதிரி இல்ல. எஸ். வெளியில போறப்ப நல்ல ஸ்தோத்திரம் பண்ணப்ப அப்படிதான் பண்ணேன். எத்தனை தாய் தாப்பேன் கண்ணீரோடு அழுது பிள்ளைங்களை அனுப்புனாங்களோ தெரியல ஆண்டவரே. எத்தனை பாஸ்டர் இந்த கேம்புக்கு போனாலாவது இந்த புள்ள திருந்திருவானான்னு ஜெபத்தோடு அனுப்பி வச்சிருப்பாங்க. போறவங்க எல்லாம் தலைப்புக்கு ஏற்றபடி வேறு மனுஷனா வேறு மனுஷியா போக நீங்க என்ன செய்யுங்கப்பா? கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தே. கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தே. என் வாழ்வில் மாற்றம் கண்டவர் என் நேசர், என்றும் என்றும் மாறாதவர். என் வாழ்வில் மாற்றம் கண்டவர் என் நேசர், என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. உங்களை குறிச்ச ஆண்டவருடைய திட்டம் நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருசு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேர்ல்டு உங்களை ஃபெயிலியர் கேண்டிடேட்னு சொன்னாலும் ஆண்டவருக்குள்ள நீங்க எப்பவுமே யார் தான்? ஜெயிக்கிற ஆள் தான் நீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக்குறதுக்கு ஃபெயிலியர் கேண்டிடேட் மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? தெரியலாம். ஆனா நான் ஆராதிக்கிற ஜீசஸோடைய நாமமே ஜெய கிறிஸ்து. அவரு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அன்பை நம்ம மேல ஊற்றி நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் அந்த அன்பு நம்மளை செய்ய வச்சிருது. ஆமென். அவ்வளவுதானா? ஆண்டவருடைய அன்பு நம்மள செய்ய வச்சிருது. இந்த உலகத்துல எல்லாம் சொல்றான் பாருங்க, என்னதுனியா? கண்ணியினுடைய கடைக்கண் பார்வை பார்த்துட்டா மாமலையும் ஓர் கடுகாம். நல்லா சொல்லுங்க. கண்ணியரின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மாமலையும் ஓர் கடுகாம். மண்ணில் இருக்கிற அதான் ஒரு பொம்பளை பிள்ளையுடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா இந்த ஆம்பளை பசங்களுக்கு மலை கூட என்னவா? ஒரு கடுகாம். எஸ். அதான் பாருங்க, இந்த லவ் பண்றவங்க பாடி லாங்குவேஜே வேற லெவல்ல இருக்கும். எஸ். லவ் பண்ணது இல்லையா?
பண்றவன் பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். அவருடைய நடையே இப்படிதான் இருக்கும், வேற மாதிரி பார்வையே இப்படிதான் இருக்கும், வேற மாதிரி ஓவர் கான்பிடென்டா இருப்பாரு. எஸ், நம்ம நினைச்சா எதை வேணாலும் என்னன்னா சாதிக்கலாம். ஏன்னா அவர் என்ன மோடுல இருக்கிறாரு? லவ் மோடுல இருக்கிறாரு. ஒரு பொம்பளை புள்ள மேல ஒரு லவ் வந்தாலே ஒருத்தனுக்கு இவ்வளவு கான்பிடென்ட்னா, என் ஆண்டவருடைய அன்பை ஒருத்தன் உணர்ந்தா நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென் உணர்ந்தா. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடே இல்ல, அந்த பாசத்துக்கு இணையே இல்ல. ஆமென். அந்த அன்பினால என்ன கவர்ந்த என் ரட்சகருக்கு இணையே இல்ல. நான் இந்த மாதிரி மாறி போனதுக்கு காரணமே அவர் கம்ப கையில் எடுத்ததுனால இல்ல, அன்பை காட்டினதுனால. அன்பை காட்டுறதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்ல எல்லாம் அடங்காதவனை திருத்துறதுக்கு என்ன எடுப்பாங்க? கையில கம்பு. அவனை கம்ப கையில எடுத்தேன்னு வச்சுக்க, தோலை உரிச்சுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஐயா கம்ப கையில் எடுக்கல, அன்பு உங்களை என்னையும் மாற்றுவதற்கு அவர் கரத்தில் எடுத்த ஆயுதம், அன்பின் ஆயுதம். அன்பின் ஆயுதம். அன்புக்கு அளவுல உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. எழுந்து நின்று உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மையோடு போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்களுக்கு தேவை கம்பு இல்ல, அன்பு. அல்லேலூயா. என்ன அன்பு செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறதுனால நான் ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பா? நான் ஜெயிக்காம வேற யாரு ஜெயிக்க போறா? பக்கத்துல வந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஜெயிக்க முடியும் ராசா. நீ ஜெயிக்க முடியும் ராசா. நீ ஜெயிக்கலன்னா வேற எவன் ஜெயிப்பான்? நீ ஜெயிக்கலன்னா வேற எவன் ஜெயிப்பான்? அல்லேலூயா. ஆனா எந்நேரமும் பயத்திலே இருக்கிறான் மனுஷன். எந்நேரமும் இதுல பயத்திலே இருக்கிறான். தப்பு செஞ்சுட்டு பயத்திலே இருக்கிறான். ஆனா தெய்வம் சொல்லாட்டே, என் அன்பை ருசிச்சா நீ பயத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்நேரமும் ஜெயம் ஜெயம். உங்க அன்புக்கு ஈடே இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவள். உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நம்மளெல்லாம் யாருமே ஆட்டைக்கே சேர்த்துக்கல. எஸ். சில பேர் வீட்டிலேயே சேர்த்துக்கல. எஸ். சில நேரம் தப்பு செஞ்சா வீட்டுல சொல்றாங்கல்ல, வெளியில போய் யார்கிட்ட என் புள்ள நினைச்சிடாது. சொல்லாத. குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்தவனே, வெக்க கேடுடா. என் வயித்துல பிறந்தவன் எங்கேயும் போய் சொல்லிடாத. உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்லையாவது பெத்திருக்கலாம். தேங்காவை வச்சு சட்னி அரைச்சு சாப்பிட்டுருப்பேன். ஆனா படைச்ச எங்க ஐயா என்னை பார்த்து ஒரு நாள் அப்படி சொல்லதே இல்ல. என் மவன்டா நீ, மகன்டா. என் மவன்டா நீ, மயன்டா நீ, என் மக, என் மக.
உங்க அன்போட அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. சிரிச்சிட்டே. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. Thank you. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இந்த தப்பு பண்ணவன வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க? சேர்த்துக்கவே மாட்டான். சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதாவது ஆட்டைக்கே சேர்த்துக்கவே மாட்டான். சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னைய வச்சுதான் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். ஆமென். என் ஆட்டத்துக்கு நீ தாண்டா ஆட்ட நான் என்ன நாயகன். கெட்ட வார்த்தையா நான் சொன்னேன்? கையை தட்டி நேரம் அப்பாவுக்கு ஒரு கைய கட்டி இல்ல, கைய தட்டி. கையை கட்டி இல்ல, கையை தட்டி. கைய தட்டி. நீந்தாயா மேன் ஆஃப் த மேட்ச். ஆமென். இன்னும் நல்லா பலமா கையை தட்டி. ஆமென். இந்த அன்புக்காக உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்போட அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு என்ன இல்ல? அளவே இல்ல. இந்த பாசத்துக்கு என்ன இல்ல? ஈடே இல்ல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துல இல்லாத ஒரு சந்தோஷம் பூமியில இருக்கா? இல்லவே இல்ல. இல்ல இல்ல. இல்ல. பரலோகத்துல எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல என்ன சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறத பார்த்து பரலோகம் பயங்கர சந்தோஷப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிஜமாவே நிஜமாவே பரலோகத்துல பயங்கர சந்தோஷம். ஆமென். நீங்க எப்படி வந்தீங்கன்றத கத்தர் பார்க்கல, நீ வந்தேல அதுக்கே எனக்கு சந்தோஷம்டா. ஆமென். உன் முகத்தை இந்த கேம்ப்ல காட்டினேல அதுக்கே எனக்கு சந்தோஷம்ன்றார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துல இருக்கிற ஆண்டவருடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது யாரு? நான் தான். பூமியில இருக்கிற நான் மனம் திரும்புகிற ஒரு பாவி, ஒரு நான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சந்தோஷத்துக்கு யாரு காரணம்னா பூமியில இருக்கிற நான் காரணம். அவருடைய மகன், அவருடைய மக காரணம். எஸ். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? எஸ். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமென். இப்ப ஆண்டவர் ரிவர்ஸா கேக்குறாரு, டேய் பரலோகத்துல என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் நீ, பூலோகத்துல உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் யாரான்றார். யாரு? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க தான்ப்பா. எஸ். அவரோட சந்தோஷத்துக்கு காரணம் நான்.
என்னோட சந்தோஷத்துக்கு யார் தான் காரணமா இருக்கணும்? அவர்தான் காரணமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இளம் வயசுல, இந்த சின்ன வயசுல என்னோட மகிழ்ச்சிக்கு காரணம் யாருன்னு கேட்டா அது நீங்க தான். ஜீசஸ் மேல இந்த வயசுல உங்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு நேசம் வரும்னா நீங்க தான் அந்த நாட்டுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்க தான் உங்க பகுதிக்கு ஆசீர்வாதம். நீங்க தான் இந்த தரிசனத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறா? ஆண்டவரை லவ் பண்ண விடாம இந்த வயசுல வேற எதையோ லவ் பண்ண வைக்கிறான். நாங்க போற இடம்லாம் ஒரு சாபம் விடுவோம். நீ எப்படிதான் நீ லவ் பண்ணாலும் சரி, உன் லவ் வந்து நாசமா போயிடும். ஆனா நாங்க விட்ட அன்னைக்கே பழிச்சிடும் அது. ஆமென். ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்களா தங்கம்? ரொம்ப ரொம்ப தீவிரமா என்னடா நாங்க என்னமோ நினைச்சு வந்தா நீங்க அடிமடியில என்னத்த கைய வைக்கிறீங்க? கைய வச்சிட்டீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வயசுல ஜீசஸ் மேல எனக்கு இருக்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க. அந்த சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிட்டு ஓடுற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பூவோட சேர்ந்த நாறு என்ன செய்யுமா? மணக்கும். நாருக்கு ஏதாவது வாசனை இருக்கா? இல்லை. இல்ல. இல்லை. ஆனா நாறு ஏன் மணக்குது? பூவோட சேர்ந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சங்கீதத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதத்துல 73வது சங்கீதம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 73ல ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறீர் இல்ல, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆமென். அவர் நம்ம எல்லாரோட இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாரும் அவரோட என்ன செய்யறது இல்ல? இருக்கிறது இல்ல. எஸ். இந்த சங்கீத ஆக்கியன் ஆசாப் சொல்றாரு, எனக்கு உங்க மேல பயங்கர அஃபெக்ஷன் ஆண்டவரே, அதனால நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா அது வேற. அவர் நம்ம மேல வச்ச அன்புக்கு காரணம் அது. ஓகே. எஸ். ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எஸ். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஆமென். 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க நான் வர்றது பிசாசுக்கு சுத்தமாவே என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அவனுக்கு எது அலர்ஜி தெரியுமா? the presence. ஆண்டவரோட உறவாடி அவருடைய சமூகத்தில் ஒருத்தன் சஞ்சரிக்கிறான் பாருங்க, அது அவனுக்கு அலர்ஜி. அத கண்டாலே அவனுக்கு என்னன்னா அலர்ஜி. அதனால இந்த கேம்புக்கு நீங்க வந்ததை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பூரிக்கிறார். ஆமென். மகிழ்ச்சி அடைக்கிறார். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்கள அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? நான் இன்னும் எனக்கு ஆவியானவரோட அபிஷேகம் இல்லைன்றவங்க மட்டும் கைத்தி காட்டுங்க பார்ப்போம். இல்லை நான் பெற்றுக்கொள்ளலை, சும்மா நல்ல கூச்சப்படாமல் ஒன்றும் தப்பு இல்லை தங்கம், நல்ல கைத்தி காட்டுங்க. நான் இன்னும் ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு என்னன்னா இல்லை.
ஆனா வாஞ்சை இருக்கா அவங்க எல்லாருக்கும் அப்படி? எஸ். ஓகே. இந்த பூமி வந்து இந்த பொல்லாத ஆவி நம்மளை பரிசுத்தமா வாழ என்னன்னா விடாது. ஆனா என் ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமளும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும்னு அவருடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த யூத் ஸ்டேஜ்லயும் சரி, வேற எந்த ஸ்டேஜ்லயும் சரி, நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, எப்படா இந்த பொல்லாத உலகத்துல நாம பரிசுத்தமா என்ன செய்யறது, வாழ்றது அப்படிங்கிறது 20க்கு அதான் பிரச்சனை, 60க்கு அதான் பிரச்சனை, ஆமென், 80க்கு அதான் பிரச்சனை. எஸ். 20, 60, 80ன்னா தெரியுதா உங்களுக்கு? எஸ். 20 வயசுக்காரனுக்கு அதான் பிரச்சனை, 60 வயசுக்காரனுக்கும் அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த பொல்லாத உலகத்துல எப்படி நாம பரிசுத்தமாய் வாழ்வது. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லித்தர விரும்புறார் ஆவியானவர். பரிசுத்தமா வாழ்றதுக்கு தயவு செஞ்சு எந்த முயற்சி என்ன செய்யாதீங்க, எடுக்காதீர்கள். நீங்க முயற்சி பண்ண எந்த அளவு நீங்க பரிசுத்தமா வாழ நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகும், அந்த அளவுக்கு அட்ரு ஃப்ளாப் ஆகும். அட்ரு ஃப்ளாப். அதனால don't try to live a holy life. Hallelujah. ஒரு முறை நான் ஒரு கேம்ப்ல இருக்கிறப்ப அங்க சொன்னாங்க, பரிசுத்தத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க யூத் கேம்ப்ல இருக்கிறப்ப அப்படின்னு. என் கையில பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லி மைக் கொடுத்தாங்க. நானும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஃபாதர் சொன்னாங்க, டேய், பரிசுத்தத்துக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாதுடா. இந்த ஜெபம் பண்ணி வாங்குறது என்ன இல்ல, பரிசுத்தம் இல்லடா. பரிசுத்தங்கிறது ஆண்டவரோட நாம உறவாடுறதுனுடைய விளைவுதான்டா பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட எந்த அளவு நாம உறவாடுறோமோ, சஞ்சரிக்கிறோமோ, அதனுடைய விளைவு தான் என்னது? பரிசுத்தம். யோவான் 15:5 நாம என்ன வாசிக்கிறோம்? நானே மெய்யான திராட்சை செடி. வாசிக்கலாமா? நானே திராட்சை செடி. நானே திராட்சை செடி. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, ஓகே, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இச்சை அடக்கங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, இச்சை அடக்கங்கிறது காட்ஸ் கண்ட்ரோல். ஆமென். எத்தனை புரியுது? எஸ். இச்சை அடக்கங்கிறது உங்க சுய முயற்சியின் விளைவல்ல, ஆவியானவருடைய கனியில ஒண்ணு. இட்ஸ் a fruit of the Holy Ghost. ஆமென். அப்ப ஆவியானவரோடு உறவாடி நான் ஒன்றாகும் பொழுது இந்த சுய கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுக்கு அவசியமே இல்லை. நீங்க யார் கண்ட்ரோல்ல வந்துறீங்க? God's control. ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல நீங்க வந்துறீங்க. And we name it as holiness. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வயசுல என்ன பிரச்சனை நிறைய பேருக்கு? பரிசுத்த பிரச்சனை. செய்யக்கூடாததை என்ன பண்ணிட்டேன்? செஞ்சிட்டேன். பேசக்கூடாததை என்ன செஞ்சிட்டேன்? பேசிட்டேன். போகக்கூடாத இடத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? போயிட்டேன். பார்க்கக்கூடாத காரியத்தை செல்போன்ல பார்த்துட்டேன். அதனால எனக்கு மனசு உறுத்துது, மனசு குத்துது, என்னால பரிசுத்தமா வாழவே முடியாது போல தெரியுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபைட் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள? நடந்துகிட்டே இருக்கு. எஸ். So don't try to live for Christ. எஸ். இயேசுவுக்காக நீங்க வாழ தயவு செஞ்சு என்ன செய்யாதிருங்கள், முயற்சி செய்யாதிருங்கள். எந்த அளவுக்கு ஜீசஸ்க்காக வாழ முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு அட்ரு ஃபெயிலியர் ஆகும். எஸ். அதனால என்னுடைய priority என்னன்னா being with Jesus. ஆமென். being one with Jesus. அவரோடு கூட இணைந்து ஒன்றாய் வாழ்வது. 1 கொரிந்தியர் 6:17 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். We become one with Christ. We become one with Christ.
அல்லேலூயா. ஹalleluya. நீங்க மணவாளன் மணவாட்டி உறவுனாலும் அங்கேயும் சொல்றாரு, நாம் இருவரும் எப்படி இருக்கிறோம்? ஒருவராய். இனி இவர்கள் இருவராயிராமல் ஒருவராய். கணவன் மனைவி உறவு. அதே நேரத்துல அப்பா பிள்ளை உறவுனாலும் யோவான் 10:30 சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் என்னன்னா, நீங்க அவரோட உறவாடுறப்ப நீங்க யாராயிடுறீங்க? அவரோட ஒன்றாகி விடுகிறீர்கள். ஒன்றாகி விடுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் டேக் ஆஃப் பண்ணிடுறார். எல்லாரும் சொல்லுங்க, டேக் ஆஃப் பண்ணிடுறார். அதனால பரிசுத்தமா வாழணும்னா நீ போராடாம பேசாம ஆண்டவர்ட்ட சரண்டர் ஆயிடு. ஆமென். உங்க பேரு சரண்டரா. சொல்லுங்க, சரண்டரா. உங்க பேரும் சரண்டரா. த்ரூ சரண்டர். சொல்லுங்க, த்ரூ சரண்டர். என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். மோடு கூட எல்லாருமே வீக்கான ஆளுதான். பக்கத்துல சொல்லுங்க, உங்களோட நான் பயங்கர வீக். உங்களை விட நான் ரொம்ப பயங்கர வீக்குங்க. நீங்க ரொம்ப வீக் நினைக்காதீங்க. வெளியே சொன்னா வெக்க கேடு. உங்களோட நான் பயங்கர வீக்கு. எஸ். மனுஷனால யாருதான்? அவன் வீக் வெசல் தான். வீக்கான ஆள் தான் மனுஷன். எஸ். ஆனா உறவாடுறப்பதான் அவன் யாரா மாறுறான்? வீக்கான ஆளா மாறுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. வீக்ல இருந்தவன் எங்க போயிட்டான் இப்போ? சூப்பர் பீக். சொல்லுங்க, பீக்குக்கு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ மாம்சத்துல இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக நம்மளால ஒரு பரிசுத்த வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் தோற்று போக கூடியவர்கள். எஸ். ஃபெயிலியர். நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாம் யாரு? ஃபெயிலியர். அதனால நான் என்ன பண்றேன்? என்னால வாழ என்னன்னா முடியாது. அதனால இந்த வாழ்க்கைய உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகி அவரோட நாம இருக்கிறப்ப அந்த வாசனை நம்மள என்ன செய்யுதுன்னா தொற்றிக் கொள்ளுகிறது. பூக்கடையில ரொம்ப நேரம் இருக்கிறவன் மேல என்ன வாசனை? பூ வாசனை. மருந்து கடையில ரொம்ப நேரம் இருக்கிறவன் மேல என்ன வாசனை? மருந்து வாசனை. கிச்சன்ல ரொம்ப நேரம் மட்டன் சமைச்சவன் மேல என்ன வாசனை? மட்டன் வாசனை. இதே மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ரொம்ப நேரம் இருக்கிற மேல என்ன வாசனை? கர்த்தருடைய பிரசன்ன வாசனை. அல்லேலூயா. ஐயாவோட வாசனை. வாசனை. ஆண்டவருடைய வாசனை. ஆமென். பிசாசுக்கு இந்த வாசனையை கண்டாலே அலர்ஜி. இந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, the aroma of Christ. ஏன் நீங்க உறவாடுறத டெவில் விரும்பல அப்படின்னா, நீங்க உறவாடுறப்ப எல்லாம் அவருடைய வாசனை உங்களை என்ன செய்யும்னா தொற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு முறை பாம்பு பிடிக்க வந்தானுங்க. பாம்பு பிடிச்சிட்டாங்க. நிறைய பாம்பு பிடிச்சாங்க. மொத்தம் 90 பாம்பு பிடிச்சாங்க. ஆமா, அது பக்கத்துல நாங்க இருந்தோம். எங்களை ஒரு பாம்பும் கடிச்சது இல்லை. பார்த்துக்குங்க நீங்க. அதுல ஒரு நல்ல பாம்பு. அந்த நல்ல பாம்பை பிடிச்சி எங்க முன்னாடி காட்டினப்போ அது விசுன்னு என்ன செய்யுதுன்னா அப்படி சீருது. நாங்கெல்லாம் அப்படி ஒதுங்குறோம் பாருங்க. ஆனா அந்த பாம்பு பிடிச்சவர் அதை கண்டு பயப்படவே என்னன்னா இல்லை, அவர் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணார். என்ன பாம்பை? நல்ல பாம்பை, சீர்ற பாம்பை, படம் எடுக்கிற பாம்பை. அப்படியே ஒரு ஒரு துணி மூட்டை மாதிரி ஒரு சின்னதா ஒரு வேறு வச்சிருந்தாரு பாருங்களேன். அதை எடுத்து அந்த பாம்போட முகத்துக்கு முன்னாடி காட்டினார் பாருங்க. அப்படி மொத்த படத்தையும் எப்படி சுருக்கிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? சுருக்கிருச்சு. கேண்டா அந்த பாம்பு சீர்ன பாம்பு படத்தை சுருக்குச்சுன்னா வாசனை. சொல்லுங்க, வேறு வாசனை. இந்த மாதிரி நம்ம முன்னாடி படம் எடுத்து ஆடுற, சில படத்தை பார்த்ததுனால படம் எடுத்து ஆடுற, சில படத்தை பார்த்ததுனால பார்க்க கூடாத படத்தை பார்த்ததுனால படம் எடுத்து ஆடுற பாம்பு. பெட்டி பாம்பா எப்ப அடங்கும்னா என்ன வாசனை வேணும்? வேறு வாசனை. என் ஆண்டவர் தாவீதின் வேர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரோட உறவாடுவதின் மூலமாய் அந்த பிரசன்னத்தை நீங்க கேரி பண்றப்ப எந்த கெட்டி பிசாசு வெட்டி பிசாசு என்ன செஞ்சிரும்? விட்டு தலை தெரிச்சு ஓடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் படுத்துறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த கேம்ப்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த 3 நாள்ல
உம்மோடு உறவாடி ஒன்றாகிற ஒரு காரியத்தை நான் பயிற்சி செய்ய போறேன். எஸ், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். கர்த்தருடனே சேர்ந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். இந்த கிளைமேக்ஸ ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் தொடணும், அந்த அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துங்கப்பான்னு முத நாளே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமென். நீங்க மெயின் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே முதல் நாள்லயே உங்களோட ஒன்றாயிடணும்ப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரத்தை வந்து நீங்க சும்மா நீங்க ஓப்பன்ல வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? காத்துல கரைஞ்சிரும். ஆக்சுவலா நம்மளுடைய லட்சணம் என்ன தெரியுமா? உலகங்கிற காத்து பட்டா தானா கரைஞ்சிற இயல்பு. அப்ப கற்பூரத்துக்கு எங்க வைப்பாங்க? டப்பாவுக்குள்ள பத்திரமா. சொல்லுங்க, டப்பாவுக்குள்ள. டப்பாவுக்குள்ள பத்திரமா? பத்திரமா. அப்ப நீங்க வீட்டுல கேஷுவலா இருந்தீங்கன்னா உலகங்கிற காற்று உங்களை என்ன பண்ணிரும்? கரைச்சிரும். நீங்க வீக்கானாலே. எஸ். ஆனா அதே நேரத்துல அந்த கற்பூரத்துல நெருப்பு பட்டா படு ஸ்ட்ராங். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வீக் நான் தான், படு ஸ்ட்ராங் நான் தான். இது ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கை கரையணுமே ஒழிய உலகத்துக்காக இந்த உலகம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகம் என்னை கரைக்க கூடாது. நான் தேவனுக்காக பற்றி எறிந்து நான் கரையணும். கையை தட்டி அப்பாவுக்கு அந்த வாஞ்சை எனக்குள்ள போடுங்கப்பா, போடுங்கப்பா. உங்க அன்போட அளவ என்னால பார்க்க முடியல. சேர்ந்த அதிசயத்தை நெருப்பு என்னை எரிக்க பார்க்க முடியல. நீ பிறந்ததே நெருப்புக்காக. நீ உலகத்துக்காக பிறந்தவன் இல்ல, நீ பிறந்தது நெருப்புக்காக. சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அல்லேலூயா. அப்ப கற்பூரம்னா டப்பாக்குள்ள இருக்கணும். டப்பாவுக்குள்ள இருக்கணும். அப்ப நீங்க நான் யாரோட இருக்கணும்? அப்பாவோட இருக்கணும். அப்பாவோட இருக்கணும். கற்பூரம் டப்பால இருக்கணும். கற்பூரம் டப்பால, புள்ளனா அப்பாவோட. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரோட இருக்க வேண்டிய ஆளு? அப்பாவோட. அப்பா மடியில. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லவ்வுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எஸ், ஆமென். ஒரு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணிட்டான்னா அந்த பிள்ளையோட எவ்வளவு நேரம் பேசுவான்? கொஞ்ச நேரம், ஒரு அவ்வளோதான், ஒரு நிமிஷம் அந்த பிள்ளையோட பேசிட்டு அப்புறம் நமக்கு வேலை வெட்டி இருக்கு பாருங்க, நம்ம வீட்டில் போய் பார்க்கணும்ல, நேரமா பேசிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்வான்? டேட்டாவை ஏத்தி ஜியோ கம்பெனிக்காரன் வாழ்றதே இதனாலதான். அந்த அளவுக்கு மணிக்கணக்கா என்ன செய்வான்னா பேசி மெசேஜ் போட்டு ஆண்டவரே அந்த மாதிரி லவ் உங்க மேல எனக்கு வருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மணிக்கணக்கா உங்களோட உறவாடுகிற, மணிக்கணக்கா உங்களோட சஞ்சரிக்கிற அந்த மண்டலத்துக்குள்ள இந்த 3 நாள்ல என்ன இழுத்துட்டு வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன நீங்க தான் இழுத்துட்டு வரணும் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உங்க மடியில நான் இருக்கணும் ஆண்டவரே. நான் வேறு மனுஷனா வேறு மனுஷியா இதை விட்டு நான் புறப்பட்டு போக எனக்கு என்ன செய்யுங்க? கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து என்ன சொல்றோம்? நான்லாம் ஒரு ஆளு உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லப்பா. எந்த தகுதி எனக்கு என்னன்னா இல்லப்பா. வெக்கமா இருக்கு. என்னை நினைச்சாலே எனக்கு பயங்கர வெக்கம், அருவருப்பா என்னன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கூனி குறுகி தப்ப செஞ்ச பின்னாடி அதை குறிச்ச பயங்கர குற்ற உணர்ச்சியில, பயங்கர அதிர்ச்சியில நம்ம ஆண்டவர் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு என்ன செய்யறோம்? நிக்கிறோம். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பொழப்பே இதுவா தான் இருக்கு. நிறைய பேருக்கு பொழப்பே தான். துணிகரமாய் நான் தவறு செய்தே,
துணிந்தே பாவம் செய்தே, நோக்கி பார்க்க பலனில்லை, நோக்கி பார்க்க பலனில்லை. என்னை தூக்கி நிறுத்தும் என் தேவனே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தேவனே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. அவரை செஞ்சுட்டு நானா இப்படி என்ன செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்மளை குறிச்சே நம்ம என்ன செய்யறோம்? பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறோம். அதனால இனிமே இந்த தப்பை நான் என்னன்னா செய்யவே மாட்டேன், செய்யவே கூடாதுன்னு நீங்க அந்த அதிர்ச்சியில நீங்க ஒரு முயற்சி பண்றப்ப, அதிர்ச்சியில நாம பண்ண முயற்சிகளுக்கு என்ன இல்லை, அளவே இல்லை. அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்டா அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்? இந்த மாதிரி ஒரு தப்பை நான் என்னன்னா செஞ்சுட்டேன். அதை நினைக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா அதிர்ச்சியா இருக்கு, ஷாக் ஆயிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இதை விட மோசமான ஆளு. எஸ், நீ உன்னை மோசமான ஆளு நினைச்சிட்டு இருக்கிற, படுமோசம். ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட நீ படுமோசமானவன். எஸ், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட நீ படுமோசமான ஆளு அப்படிங்கிற ரகசியம் நமக்கு ஆரம்பத்துல என்னன்னா தெரியறதில்ல. அதனால ஆண்டவர் ட்ரை பண்றா, முயற்சி பண்றா. முடிஞ்சா நீ பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழ்ந்து பாடுறான்னு சொல்லி நம்ம முயற்சிகளை பண்ண விட்டுட்டு பொறுமையா இருக்கிறாரு. நான் எவ்வளவு முயற்சி செய்யறேனோ அந்த அளவுக்கு நான் தோற்று போகும் பொழுது ஒரு பீரியட்ல நானே என்ன செய்யறேன்னா களைச்சு போய் என்னால எல்லாம் பரிசுத்தமா வாழ என்னன்னா முடியல ஆண்டவரே. இந்த விஷயத்துல நான் இன்னும் என்னை நம்புறது இல்லப்பா, வேஸ்ட். என்னைக்கு உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க இழக்கிறீங்களோ அன்னைக்குதான் அவர் மடியில வந்து பொத்து நீங்க விழுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எஸ், நல்ல கையை தட்டி அப்பா. ஆமென் ஆமென். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னைக்கு நீங்க இழக்கிறீங்களோ, இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்துல இந்த முயற்சி எல்லாம் ஒண்ணுக்கு என்னன்னா ஆகாது. அதனால ட்ரை பண்றத நான் நிறுத்துறேன். பக்கத்துல கைய பிடிச்சலுங்க, ட்ரை பண்ணாதீங்க. இந்த முதல் நாள்ல முதல் செஷன்ல நீங்க ட்ரை பண்றத நிறுத்திருங்க. ஏன்னா ட்ரை பண்ணி வாழ்க்கையில என்னத்தை கண்ட? தோல்வி. எஸ், எவ்வளவு ட்ரை பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு என்ன உண்டாகுது? தோல்வி. ஒரு பாட்டு இருக்கு, பாடுவோமா? அதை ட்ரை பண்ணி தோல்வி அடைந்தே, எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. ட்ரை பண்ணி தோல்வி அடைந்தே, எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நீங்க ஆண்டவரோட உறவாடுறப்ப உங்களுக்கு வர்றது மாற்றம் இல்ல, சொல்லுங்க பரிமாற்றம். பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச். உங்க குணத்தை எடுத்துட்டு அவர் குணத்தை உள்ள வச்சிருவார். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னது? சரண்டர் ஆகி அவரோட உறவாடி ஒன்றாகிற அனுபவத்துல பன்னிக்குட்டி பூரா என்னவா மாறுது? ஆட்டுக்குட்டியா மாறுது. கன்னிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா மாறுது. ஹல்லேலூயா. இது அழகான பரிமாற்றம். ஆமென். ஒரே ஒரு டீப் வர்ஷிப் போதும்.
ஒரே ஒரு ஆழமான ஐக்கியம் போதும். இந்த செஷன்லயே ஒரு ஷிஃப்ட என் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த செஷன்ல சொல்லுங்க ஷிஃப்ட். 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 என்ன ஷிஃப்ட்? நீதி என்றால் என்னவென்றே தெரியாதெனக்கு, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதுமக்கு. நீதி என்றால் என்னவென்றே தெரியாதெனக்கு, நீதினா என்னன்னே தெரியாது. பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதுமக்கு. நீதியை கொடுத்தீ, என் பாவத்தை எடுத்தீ. உங்க நீதியை கொடுத்தீ, என் பாவத்தை எடுத்தீ. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அல்லேலூயா. நீதினா என்னன்னே எனக்கு தெரியாது. அது மாதிரி பாவம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. அவரோட நான் உறவாடி அவர் சமூகத்தில் இருக்கிறப்ப ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ஆமென். என்ன ஷிஃப்ட்? நீதியை கொடுத்தீ, என் பாவத்தை எடுத்தீ. உங்க நீதியை கொடுத்தீ, என் பாவத்தை எடுத்தீ. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. இங்க இருந்து போறப்ப நலமாயி சுகமாயி தான் போனோம். நலமாயி சுகமாயி தான் போனோம். 3 நாள் கேம்ப் முடியறப்ப நான் நலமானதும் நான் சுகமானதும் உங்க கிருபை. ஆண்டவரே, உங்களோட உறவாடினதுனால கம கம கமன்னு உங்க பிரசன்னத்துல இருக்கிறதுனால அப்படியே உங்க மனத்தை சுமந்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே? போராண்டவரே, நீங்க போறப்ப உங்க மேல அடிக்கிற வாசனை இருக்கு பாருங்க, அப்படியே சுண்டி இழுக்கணும் மத்தவங்கள. ஆமென். அது யாரோட வாசனை? கிறிஸ்துவின் வாசனை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. கிருபையே 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 கிருபையே. பாவம் செய்ய முடியாது. கிருபையே 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 கிருபையே. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. கோபம் என்றால் என்னவென்று தெரியாதுமக்கு, சாந்தம் என்றால் என்னவென்று தெரியாதெனக்கு. கோபம் என்றால் என்னவென்று தெரியாதுமக்கு, சாந்தம் என்றால் என்னவென்று தெரியாதெனக்கு. என் கோபத்தை எடுத்தீ, உங்க சாந்தத்தை கொடுத்தீ. உங்க கோபத்தை எடுத்தீ, சாந்தத்தை கொடுத்தீ. நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சேன். எல்லாமும் இடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தேன். ட்ரை பண்ணி தோல்வி அடைந்தேன். எல்லாமும் இடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தேன். இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை, இது எல்லாம் கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உறவாடுறப்ப இந்த உயர்ந்த நிலையை அடைய நம்மளால முடியும். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் கம்ப கையில் எடுக்கல, அன்பை காட்டுறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சின்ன வயசுல இந்த இளம் பிராயத்துல அவரோடு உறவாடுறதுனால வருகிற அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா அல்லேலூயா. ஹalleluya.
ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எஸ். இந்த சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் கேம்ப்ல எல்லாம் போய் உட்காரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் என்ன செய்யல, கிடைக்கல. நாங்கெல்லாம் 30 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இந்த பாக்கியத்தை கத்தர் தந்து ஒரு 3 நாள்லாம் ஒரு கேம்ப்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் என்னன்னா இல்ல. நீங்க இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறதே பெரிய அற்புதம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால திரும்பி போறப்ப வேறு மனுஷனா தான் என்ன செய்யணும், திரும்பி புறப்பட்டு போகணும்ன்ற ஜெபத்தை இந்த முதல் செஷன்ல இருந்து, முதல் நாள் செஷன்ல இருந்து சீரியஸா நீங்க ஏறெடுக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்யலாமா அப்படி? ஆமென். வந்தது எதுக்குதான்? தலைப்பு என்னதான்? வேறு மனுஷனா. பயத்தோட வந்த ஆண்டவரே, பயங்கரமான தைரியசாலியா நான் புறப்பட்டு என்ன செய்ய விரும்புறேன், போற விரும்புறேன். ஆமென். ஏன்னா நீங்க மகிமையான காரியத்தை செய்ய தீர்மானிச்சிருக்கிறீங்க. இந்த கேம்ப்ல ஆண்டவர் அப்போஸ்தலர்களை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென். தீர்க்கதரிசிகளை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென். பாஸ்டர்ஸ் முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென். சுவிசேஷங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென். டீச்சர்ஸ் முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ உங்க மேல அந்த சீட்டு விழுந்திருக்கு. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு தேங்க் யூ அப்பா. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அதனால நீங்க இன்னைக்கு ட்ரை பண்றது என்ன செய்யணும், நிப்பாட்டிட்டு பேசாம ஸ்தோத்திரம் சொல்லி பாட்டு பாடி அவரோட என்ன செய்யணும், உறவாடி எப்படியாவது ஒன்னாயிருங்க. எஸ். சொல்றோம்ல ஜெல் ஆயிட்டாங்கடான்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரோட ஜெல் ஆகிற அனுபவத்துல. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். எஸ். க்ளோரியஸான காரியங்களை செய்வார். ஆமென். பிலீவ் பண்றீங்களா நீங்க? ஐ பிலீவ். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யல, ஒர்க் அவுட்டே ஆகல. பரிசுத்தமாலாம் இந்த காலத்துல வாழ்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா இல்ல அப்படிங்கிற அந்த விரக்தியை விட்டுட்டு இந்த முதல் நாள்ல முதல் செஷன்ல ஆண்டவர் சொல்றார், என்னோட இரு. எஸ். என் பாதத்துல இரு. அல்லேலூயா. எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்னு ஆசா சொன்னதை போல நீங்களும் சொல்லுங்க, எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன். அந்த ஆசை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். கையை தூக்கி சொல்லுங்க, அந்த ஆசை எனக்கு தாங்க. அந்த ஆசை எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. 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 உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உங்களோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. என்னப்பா உன் வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எவ்வளவு நாளைக்கு நான் ஒளிஞ்சு வாழ்றது ஆண்டவரே? எஸ். வெளியில பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன், உள்ளுக்குள்ள வேற மாதிரியான என்னன்னா இருக்கிறேன்பா. இந்த வேஷம் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. எஸ். நான் வேஷம் போடுறது போல வேறு மனுஷியாக விரும்புறேன். ஆமென். வேறு மனுஷனாக என்னன்னா விரும்புகிறேன். இந்த கேம்ப்ல அந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சிருங்க. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா முதல்ல ஒண்ணு செய்யணும். இதுக்கு மேல முயற்சி பண்றதுக்கு என்ன இல்ல, ஒண்ணு என்னன்னா இல்லப்பா, அதனால நான் 100% உங்கள்ட்ட நான் சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே. எஸ். உங்க கையில நான் விழுந்துறேன் ஆண்டவரே. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கதான் ஆண்டவர் உதவிக்கு வர்றாரு. ஆமென்.
அவர் நம்முடைய பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிறவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பலவீனத்துல பலவீனத்துல உன்னுடைய பலவீனத்துல உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பல பூரணமாய் விளங்கும். வீக்னஸ் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. வீக்னஸ் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரெngth மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென். அவர் ஸ்ட்ரெngth எப்ப மேனிஃபெஸ்ட் ஆகும்னா உன் வீக்னஸ் நீ ஒத்துக்கிறப்போ உன் வீக்னஸ் நீ ஒத்துக்கிறப்போ. ஹalleluya. சொல்லுங்க, நான் வீக்கான ஆள் தான். ஆனா உறவாடுனேன்னு வெச்சுக்கோ. நான் பட்டு ஸ்ட்ராங். நீங்களே பவர் ஹவுஸா மாறிடுவீங்க. ஆமென். பிலீவ் பண்றீங்களா நீங்க? I believe அப்பா. அதனால நீங்க முதல்ல நீங்க ஒத்துக்கறணும். எஸ். ட்ரை பண்றதை நிறுத்திட்டு அப்பான்னு கத்தணும். அப்பா எனக்கு ஒத்தாசை பண்ண எங்க அப்பா இருக்கார். வாங்கப்பான்னு நீங்க கூப்பிடுறப்ப எஸ், அவர் நிச்சயமா களத்துக்கு என்ன செய்வார்? வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அது என்ன களைச்சு போறது, அது என்ன ஹெல்ப் கேட்கறது அப்படின்னா, ஒரு சின்ன கிளிப் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு விரும்புகிறேன். அதை போட்டு காட்டலாமா? ஒரு சின்ன அதை 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 போடுங்க. அது முடிஞ்ச உடனே அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படி தேங்க்யூ அப்பா. இதுல வருமா? இந்த வருது பாருங்களேன். இதை பாருங்களேன்.
எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூப்பா. புரியுதா உங்களுக்கு? அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அதுவா என்ன செய்யுது? பல முயற்சியை எடுத்திருந்தோம். தன்னை காத்துக்கொள்ள என்னன்னா முடியல. ஆனா கடைசியில அவங்க அப்பாவை கூப்பிடுச்சு பாருங்களேன், கதறி வந்தாரா களத்துக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அதனால பிசாசிட்ட இருந்து உன்னைய காத்துக்கலான்னு எந்த முயற்சியும் பண்ணாது. எங்க ஓடினாலும் அவன்கிட்ட இருந்து ஒன்ன காத்துக்கொள்ள ஒன்னால முடியாது. டோன்ட் ட்ரை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த கரடி குட்டி ட்ரை பண்ணி கடைசியில் என்ன ஆகி போச்சு? தோல்வி அடைஞ்சு கடைசியில் அது சரண்டர் ஆகி ஒன்று செஞ்சு அவங்க டேடிய கூப்பிட்டுச்சு. ஆமென். வந்தாரு. வந்த உடனே மேட்டர் உடனே செட்டில் ஆச்சு. அதனால என்ன கில்ட்டி கான்சியஸ்ல இந்த கேம்புக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல. எந்த செயலை செஞ்சுட்டு என்னால அந்த குற்ற உணர்ச்சியை மேற்கொள்ள முடியல, அதே நேரத்தில் அதை செய்யாமல் என்னால இருக்க முடியலங்கிற ஒரு போராட்டத்தோட வந்திருக்கிற உங்களுக்கு இந்த முதல் செய்தி கடந்து வருகிறது. நீ ட்ரை பண்றதை நிறுத்திட்டு, அடி வாங்குறத நிறுத்திட்டு, நீ அவரை நோக்கி கதறுவேன்னா, அவரை நோக்கி கூப்பிடுவேன்னா, கூப்பிட்ட உடனே டாடி வருவாரு. கைய தட்டி அப்பாவுக்கு நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. ட்ரை பண்ணி தோல்வி அடைந்தே எல்லாமும் இடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. ட்ரை பண்ணி தோல்வி அடைந்தே எல்லாமும் இடம் கொடுத்து விட்டேன், வெற்றி அடைந்தே. இது எல்லாம் கிருபை. இது எல்லாம் கிருபை. சரண்டர் ஆகிற ஆண்டவரே, இது எல்லாம் கிருபை. என் லைஃப் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. உண்மையிலேயே இந்த வயசுல பரிசுத்தமா வாழாம வேற எந்த வயசுல வாழ போறோம்? எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வயசுல தான் என் லைஃபை நான் ஃபுல்லா கமிட் பண்ண விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யோசேப்பு எந்த வயசுல பாவம் செய்யாம இருந்தாரு? டீன் ஏஜ்ல 10 பருவத்துல அவர் பரிசுத்தமா இருந்தாரு பாருங்களேன். அகில உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா கர்த்தர் எடுத்து என்ன செய்தார்? பயன்படுத்தினார். உங்களை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை உங்களுக்கான நேரம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் மோப்பம் பிடிச்சு உங்க மேல யுத்தத்தை தொடுத்துருவான். யோசேப்பு 30 வயசுல தான் டாப்புக்கு வர்றாரு. ஆனா யோசேப் மேல அட்டாக் ஆரம்பிச்சது எப்போ? 17 வயசுல ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன வயசுலயே ஏன் உங்க மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் தொடுக்கப்படுதுன்னா, உன்னுடைய நேரத்துல கர்த்தர் உன்னை மகிமையான ஒரு பாத்திரமாக, உலகத்துக்கு வெளிச்சமா, பூமிக்கு உப்பா அவர் பயன்படுத்த விரும்புறதுனாலதான் சோ ஏர்லி ஸ்டேஜ்லயே, சின்ன வயசுலயே உங்க மேல டெவில் தன்னுடைய அட்டாக் என்ன பண்ணிட்டான்? தொடுத்துட்டான். அந்த யுத்தத்தை இன்னைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்ட நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். உன் மேல ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம்? சின்ன வயசுல ஏன் உங்களை நாசம் பண்ண துடிக்கிறான்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது உனக்குன்னு தெரியல, ஆனா பாதாளத்தின் வாசல்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு பெரிய ஆளுங்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு பெரிய மனுஷங்கிறது, நீ ஒரு பெரிய மனுஷங்கிறது பாதாளத்தின் வாசல் மோப்பம் பிடிச்சிருச்சு. நான் அவ்வளவு பெரிய ஆளா, என் மேல ஏன் இவ்வளவு பெரிய அட்டாக்னா உங்களுக்கு தெரியல.
நீங்க யாரு? உங்க நேரம் வர்றப்பதான் நீங்க யாருங்கிறத கர்த்தர் இந்த உலகத்துக்கு காட்டுவார். ஆமென். அதனால இந்த அட்டாக்க சாதாரணமா என்ன செய்யாத, எடுத்துக்கிறாத. ஆண்டவரே நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், இந்த பிராயத்துல நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். உம்மோடு உறவாடி என்ன நான் காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஹalleluya, ஹalleluya. பெஸ்ட் இம்யூன் சிஸ்டம் என்ன? ஆண்டவருடைய லவ் தான். ஆமென். ஆண்டவருடைய அன்பு தான் நம்மளை பாதுகாக்கிற மிகச்சிறந்த தடுப்பூசி. தடுப்பூசி. அல்லேலூயா, ஹalleluya. அதுல நீங்க உறவாடுங்க. எஸ். மகிமையான காரியங்களை என் தேவன் செய்வார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்குமா? ஜீசஸ். அப்பா, அப்பா, மகனா, மகள்னா, அப்பா, அப்பா, அப்பாவே போயிருந்தாலும் மகனா, உங்க கண்ணின் மணி தானே அப்பா, கண்ணின் மணி தானே அப்பா, உம்மை விட்டு பிரிந்து சென்றே. சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே. அடைக்கலம் நான் ஆதி அன்புல கொண்டிருந்த அன்பை இந்த 3 நாள்ல ஆண்டவர் உயிர்ப்பிக்க போறார். ஒரு பீரியட்ல நீங்க ஃபயரா இருந்த பாத்திரம் இந்த 3 நாள்ல மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு நேராக, அந்த ஆதி பிரதிஷ்டைக்கு நேராக, அந்த ஆரம்ப நாள்ல கொண்டிருந்த அந்த ஃபயருக்கு நேராக உங்களை நடத்த போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் இங்கிருந்து நீங்க புறப்பட்டு போவீங்க. வேறு மனுஷியா, வேறு மனுஷனாக இந்த 3 நாள்ல உங்க பிள்ளைங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்கான அர்ப்பணத்தை, அதுக்கான வாஞ்சைய, அதுக்கான ஏக்கத்தை பிள்ளைகளுக்குள்ள சிருஷ்டிப்பீராக. இந்த 3 நாள் இங்க தங்கி இருந்தது வீண் இல்ல, விரயம் இல்லப்பா. போறப்ப ஊழியக்காரனா, ஊழியக்காரிங்கிற ஒரு தரிசனத்தோட பிள்ளைங்க புறப்பட்டு போக ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ரட்சணிய தேவன் அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை சீல் பண்றோம், முத்திரிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். கையை உயர்த்தி அப்பா, மகனா, மகள்னா, உங்க கண்ணின் மணிதான் அப்பா, கண்ணின் மணிதான் அப்பா, 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 மகனா,